இப்போ சிக்கன் கோலா உருண்டை செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னா, சிக்கன் ஒரு 1/4 கிலோ, பெரிய வெங்காயம் ஒரு 3, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பொட்டுக்கடலை, பெரிய ஜீரகம், தேங்காய் கொஞ்சம், மஞ்சத்தூள், ஜீரகம், மிளகு, 2 பச்சை மிளகாய், இதோடையே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும். நான் வைக்கிறேன். நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும். அதோடையே மசாலா, கறி மசாலா பொடி அது கொஞ்சம் போட்டுக்கணும். கறி மசாலா பொடி இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டிக்கிட்டு, உப்பு கொஞ்சம், முட்டை 1 உடச்சி ஊற்றி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு உருட்டி போட வேண்டியது தான். இப்போ கோழிக்கறி தனியாக அரைச்சி வச்சுருக்கேன், ஜாமான்லாம் போட்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக உப்பு தூள் போட்டுக்கிறேன். போட்டு உருட்டி எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். இந்த கலவைக்கு தண்ணியே ஊற்றக்கூடாது. சுத்தமாக தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். கொஞ்சம் இதாக போயிட்டு, அதனால் நான் முட்டை போடலை. கொஞ்சமாக அரிசி மாவு கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். போட்டு உருட்டி போட்டோம்னா அரிசி மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இல்லைன்னா கடலை மாவு இருந்தால் போட்டுக்கலாம். இன்றைக்கு மசாலாலாம் செஞ்சேன்னே, அது சிக்கன் குழம்பு வைக்கிற மாதிரி வச்சு அதில் உருட்டி போட்டு கூட கோலா உருண்டை குழம்பு வைக்கலாம். பொரிக்காமல் பச்சாவே போட்டு அதில் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா கரையாது. ஆனால் அந்த உருண்டை சூப்பராக இருக்கும். அது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.